சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போகிறாருன்னா, இப்போ புதுசாக ஒருத்தவங்க இந்த ஞானத்தை கேட்குறாங்க, அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும் மற்றும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றி தான் இன்றைக்கி பாப் தாதா சொல்ல போகிறாரு. இப்போ பிராமணர்கள் என்றாலே, பிராமண ஆத்மாக்கள்னாலே நீங்கள் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஊதுபத்தி மாதிரி நீங்கள் இருக்கணும். அதாவது நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரோட ஞானத்தை கொடுக்கணுன்னா, பாபாவோட அறிமுகத்தை தெளிவாக அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இதை நடத்துகிறவர் பரம்பிதா பரமாத்மா பகவானே நடத்திட்டுருக்காரு அப்படின்றத ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லணும். அதுக்கப்புறமேட்டு அந்த ஞானத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களோட அட்டென்ஷன் எல்லாத்தையுமே அப்பா கிட்ட கொண்டு வரணும். அவங்க முழுமையாக ஒரு இறைவன் தான் இதை எல்லாம் சொல்கிறாருன்ற புரிதல் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த பாயிண்ட்ஸ், பாபா சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு ரிலேட் பண்ணணும். அதாவது ரிலேட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு பக்தி மார்க்கத்தோட கம்பேர் பண்ணி, இதனால தான் இந்த மாதிரி நடக்குது, இதனால தான் இறைவனை நம்ம கூப்பிட்றோம், இதனால தான் அவர் பதீத பாவனராக இருக்கார். இந்த மாதிரி அவரை பற்றி முழுமையாக சொல்லி புரிய வைக்கணும், ரிலேட் பண்ணி சொல்லணும். அவங்களோட அட்டென்ஷன் எல்லாத்தையுமே ஒரே ஒரு அப்பா கிட்ட கொண்டு வரணும். முழுமையாக அப்படியே அப்பாவோட அன்பு, அவர் எவ்வளோ அன்பானவர், அவர் தான் நமக்கு எல்லாமே பண்ணக்கூடியவர், அவர் மேலே நம்ம அன்பு அதிகமாக கொண்டு வரணும். அதாவது அந்த அன்புன்ற அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன நடக்கும்னா, அந்த கல் கூட கரைஞ்சிரும். அதாவது கல் கூட உருகிடும். உருகிற அளவுக்கு அப்பா மேலே அந்த அளவுக்கு நீங்கள் அன்பை கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எவ்வளோ மகிமைக்குரியவர், அவரோட மகிமையை நம்ம ஃபஸ்ட்டு உணர்ந்துருக்கணும். அந்த மகிமையை உணர்ந்து அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கும் புரிய வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ பாப் தாதா அது மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எவ்வளோ நீங்கள் அதே மாதிரி அந்த இடத்துல இப்போ நீங்கள் ஒரு ஞானத்தை சொல்ல போகிறீங்கன்னா, அந்த இடம் அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கணும். அமைதியோட சக்தி நிறைந்ததாக இருக்கணும். ஏன்னா இந்த ஞானம் எல்லாரும் புரிஞ்சிக்க முடியாது. அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி அமைதியான இடத்துல நீங்கள் சொல்லணும். மற்றும் எல்லாமே ஆன்மீகமாக இருக்கணும். சாதாரணமாக, அதாவது சிம்பிளாக இருக்கணும். அதே மாதிரி சுத்தமாக இருக்கணும். அந்த இடம் ஃபுல்லாகவே ஆன்மீகம் நிறைந்ததாக இருக்கணும். அதே மாதிரி உண்மையான ஆன்மீக அந்த வைப்ரேஷன்ஸ் நிரம்பி இருக்கணும். அதாவது தூய்மையோட சக்தி நிரம்பி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வைப்ரேஷன் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸாக இருக்கணும். இப்போ யாராவது பிராமணர்கள் இப்போது புதுசாக சொல்கிறவங்களுக்கு ஒருத்தர் தானே சொல்லிகிட்டு இருக்க முடியும். அப்போது ஒரு சில பேர் பக்கத்துலேயே பிராமணர்கள் ஆத்மாக்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எதுவும் சொல்ல முடியல அப்படின்னா கூட என்ன பண்ணணுன்னா, அந்த சக்திகளை நீங்கள் பரப்பிக்கிட்டே இருக்கணும். நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எப்படின்னா, அந்த சரியான வாயு மண்டலத்தை உருவாக்குறதுல நான் தான் சொல்லணும் அப்படின்னு இல்லாமல், அந்த ஆத்மாக்கள் யாரோ ஒரு ஆத்மா சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடிய பிராமண ஆத்மாக்கள் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த வாயு மண்டலத்தை முழுமையாக தூய்மையாக அமைதி நிறைந்ததாக மாற்றணும். எப்படி இப்போது ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சா அது அந்த இடத்தையே மாற்றிடுது, அந்த இடத்தோட வைப்ரேஷனையே மாற்றிடுது, அந்த ஸ்மெல் அப்படி பரவ ஆரம்பிக்குது.
அந்த மாதிரி நீங்களும் வந்து கருணை உள்ளம் கொண்டவர்களாக ஆகி, இப்போது யாரோ ஒரு ஆத்மா சொல்லிகிட்ருக்காங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், கருணையோடு அந்த உணர்வை வந்து பரப்பணும். அது வந்து அந்த கருணையின் பாவனை. ஏன்னா அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு ஜென்மமா பல ஜென்மத்துக்கு அவங்களோட வாழ்க்கையே மாறிடும். அவ்வளோ ஒரு பிராப்திகள் நிறைஞ்ச ஒரு ஞானம் இது. அதனால் நீங்கள் அவங்களோட கருணையின் அந்த உணர்வு வந்து ஒரு ஊதுபத்தி மாதிரி அது பரவிக்கிட்டே இருக்கணும். அன்பு, அமைதி, இந்த கருணை உள்ளம் அதெல்லாம் வந்து அப்படியே அந்த வாயுமண்டலம் வந்து அவங்க அந்த வாயுமண்டலத்துக்குள்ளே அவங்க வந்த உடனே, அந்த மனித ஆத்மாக்கள் உள்ளே வந்த உடனே அவங்க வந்து அவ்வளோ ஒரு ஆன்மீக அவங்களுக்கு உணர்வு வந்து வர ஆரம்பிக்கணும். தான் ஒரு ஆத்மா தான், அந்த இதுக்குள்ளே வந்த உடனே அவ்வளோ அமைதியை நான் அனுபவம் பண்ணுறேன்னு அவங்க எல்லாம் வந்த உடனே அனுபவம் பண்ணணும். அந்த உண்மையான அன்பை வந்து அவங்க அனுபவம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து இப்போது சென்டரில் நம்ம டெய்லியும் கிளாஸ் கேட்டுட்ருக்கோம். டெய்லியும் வந்து இப்போது ஒருத்தவங்க புதுசாக வர்றவங்க நிறைய பேர் வருவாங்க. அப்போது வந்து நம்ம வந்து என்ன சேவை பண்ணுற அவங்களே பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு இல்லாமல், நம்ம அதாவது கிளாஸ் கேட்கக்கூடிய தினமும் கிளாஸுக்கு போகக்கூடிய ஆத்மாக்கள் நம்ம வந்து அந்த இடத்தோட வைப்ரேஷனை மாற்றணும். நம்ம ஆத்மான்னு உணர்ந்து பாபாவோட நினைவில் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த உடம்புக்குள்ளேருந்து விடுபட்டு இருக்கிறோம். உடம்புலேருந்து விடுபட்ட ஆத்மா நான், ஒரு ஜோதியாக நான் இருக்கேன். நான் மாஸ்டர் சர்வசக்திவான். பாபாவை வந்து கரெக்டாக நினைவு பண்ணணும். அதாவது அவரும் வந்து ஜோதி ஸ்வரூபமாக இருக்கார், எனக்கு முன்னாடியே இருக்கார். பரந்தாமத்தில் இருக்கிறேன் நான் அப்படின்னு அந்த சக்தி எல்லாம் அப்படியே பாபா கிட்டேருந்து நமக்குள்ளே வருது. அந்த சக்தி அப்படியே அந்த அமைதி சக்தி வந்து அப்படியே பரவுது. நம்மளோட அந்த பிரெயினுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆத்மா நம்ம கிட்டேருந்து அப்படியே பரவணும். அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பரவிக்கிட்டே இருக்கணும். அப்பா கிட்டேருந்து அந்த சக்தி வருது, அந்த சக்தி எல்லா இடமும் பரவிக்கிட்டே இருக்குது. இதை நல்லபடியாக நம்ம வந்து அனுபவம் பண்ணணும். நமக்கே அது அனுபவம் ஆகும். நிறைய ஆத்மாக்களுக்கு நம்ம மூலியமாக இந்த சக்திகள்லாம் பரவுதுன்னா அது அப்படியே நம்ம முழுமையான அமைதியாக நல்லா அனுபவம் பண்ண முடியும். அப்போது வர்றவங்களுக்கு, புதுசாக வர்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் நல்லபடியாக அனுபவம் ஆகும். இதுதான் வந்து ரொம்ப உயர்ந்த சேவை. இந்த சேவை வந்து பண்ணணும். அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பாபா மேலே வந்து அன்பு வர அளவுக்கு நம்ம அந்தளவுக்கு உணர்வுகளாக அந்த ஊதுபத்தி மாதிரி அந்த வாயுமண்டலத்தை வந்து முழுமையாக மாற்றக்கூடிய சேவை பண்ணணும். ஏன்னா இப்போது சரண்டர்டாக இருக்காங்க, இன்சார்ஜில் இருக்காங்க, அவங்க தான் வந்து பேச முடியும். அவங்க வந்து ஞானத்தை சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி சேவை, அதாவது வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய சேவை வெளியிலேருந்து வரும். நம்ம ஏன்னா சரண்டராகவே இருந்தாலும் எல்லாருமே பேச முடியாது. ஸோ மைக் வந்து ஒருத்தருக்கு தான் வந்து கிடைக்கும். அந்த டைமில் இதை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து சேவை பண்ணலாம், சேவையின் வாய்ப்பு, அதாவது பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும் எந்த மாதிரி சேவையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க பாபா. ரொம்ப ரொம்ப